ஓவர். யார் நீ உள்ள போறது? நில்லியா. உன்னை யாரும் உள்ள விட்டது? யார் நீ? சேல்ஸ் மேன்ங்க. இங்க என்ன சேல்ஸ்? இங்க யாரோ பெரிய பணக்காரர் வர்றாராம்ல. அவர்கிட்ட ஃபாரின் சென்ட் விக்கலாம்னு வந்திருக்கேன். யோ, அவர் இந்தியாவே விலைக்கு வாங்குற அளவுக்கு பெரிய பணக்காரரு. ஓ சென்ட்டே வாங்க போறாரு. சார், என் சென்ட பத்தி உங்களுக்கு தெரியாது. இதோட வாசனையை மோந்து பார்த்தாருன்னா சென்ட மட்டும் இல்ல என்னையும் சேர்த்து விலைக்கு வாங்கிடுவாரு. அப்படி என்ன சென்ட் இது? அப்படி கேளுங்க. கிளாமர் அப்பீல் அடிச்சு காட்டவா? யோ, வாசனை சூப்பரா இருக்கியா? ஐடியா போயிட்டு சூப்பரா இருக்கும். எங்கிட்டு காப்பாத்துறது? அதெல்லாம் பார்டர் தாண்டியாச்சு. நான் கத்துனப்ப ஒருத்தன் காப்பாத்தவல்ல, இவனை நான் காப்பாத்தவன். ஓகே சார், லேண்ட் ஆக போகுது சார். எதுக்கு இவ்வளவு போலீஸ்? எல்லாம் உங்க செக்யூரிட்டிக்காக தான் சார். ரொம்ப அதிகமா எனக்கு பப்ளிசிட்டி வேண்டாம். We've got our own men. சார், கோர்ட்ல கொலைகாரனை தப்பிக்க விட்டது இவன் தான் சார். ஒன்னே பேச டச் பண்ணாதே, பர்சனாலிட்டி போயிடும். ஹார்ட் டச் பண்ணாதே, ஆப் ஆயிடும். நல்லே டச் பண்ணாதே, அடைச்சிக்கும். நீ பாத்து, ஏற்கனவே அங்க ஒரு அட்டாக் பண்ணி ஆப் ஆகி கிடக்கு. ஆளாளுக்கு வந்து அதே செஞ்சா என்ன அர்த்தம்? ஏன் டம்மி துப்பாக்கியும்? ஆமா, எதுக்காக டம்மி துப்பாக்கி வச்சு நம்ம கவனத்தை திசை திருப்ப முயற்சி. ராகேஷ் கார்ல சேஃப்டியா இருக்காருல்ல? சேஃப்டி அனுப்பி வச்சுட்டேன் சார். அனுப்பி வச்சிட்டீங்களா? யார் நீ? என் தங்கச்சி எங்க? ஹலோ, உன் தங்கச்சி உயிரோட வேணும்னா தனியாவா? இங்க இருந்து நான் தனியா போறேன். யாரும் என்னை ஃபாலோ பண்ண கூடாது. ஓகே சார். சார், என்னாச்சு? ஏன் எல்லாரும் இங்க நின்று இருக்கீங்க? ராகேஷ் இங்க? எங்களை ஃபாலோ பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவர் தனியா போயிட்டார் சார். அடுத்த செக் போஸ்ட் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? கார் வந்துட்டு இருக்கு சார். வந்துட்டு இருக்கா? உடனடியாக அந்த வண்டியை பிளாக் பண்ணு. கான்ஸ்டபிள்ஸ், கம் ஆன், அந்த காரை பிளாக் பண்ணுங்க. எஸ் சார். ஸ்டாப் கிராஸ் ஆயிடுச்சா? யோ, நீ உன் வண்டியில எப்படியாவது சேஸ் பண்ணி அந்த வண்டியை பிளாக் பண்ணு. சீக்கிரம் போயா. வண்டியில ஒரு பொண்ணு தான் இருக்கு, ராகேஷ் இல்ல சார். என்னது? ராகேஷ் வண்டியில் இல்லையா? பரவாயில்லையே, அமைச்சரா இருப்பீங்கன்னு பார்த்தா நல்லா கிளவரா பிளான் பண்ணிருக்கீங்க. பின்ன உன்ன மாதிரி இன்டர்நேஷனல் கிரிமினல் டீல் பண்றதுனா சாதாரண விஷயமா? அது சரிதான். ஆமா, என் தங்கச்சி எங்க இருக்கா? அன்னைக்கு நான் வேலை சரியா முடிக்கலையல்ல? A job half done. அண்ணா, இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? எஸ் சிஸ்டர். அப்பா சாகும்போது பல கோடி கடனை வச்சுட்டு செத்துட்டாரு. இப்போ நான் எத்தனை கோடிக்கு சொந்தக்காரன்னு எனக்கே தெரியாது. நீ போட்டிருக்கிய அந்த டைமண்ட் நெக்லஸ், அதோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? இதுவரைக்கும் இந்தியால எந்த கல்யாணத்துக்கு பண்ணாத செலவை நான் உன் கல்யாணத்துக்கு பண்ண போறேமா? இதெல்லாம் லீகலா பண்ண முடியுமா? இப்படி எல்லாம் சம்பாதிக்கிற பணம் தேவையில்லை. என்ன மாதிரி எல்லா புத்திசாலிக்கும் உன்னை மாதிரி ஏதாவது நல்ல ரிலேஷன் இருந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. பட் நான் அந்த சென்டிமெண்ட்கெல்லாம் அடிமை ஆக மாட்டேன். இன்ஃபேக்ட் இப்ப கூட நான் உனக்காக வந்திருக்கேன் நினைச்சியா? தங்கச்சிக்காக தனியா வர்ற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது.
இப்போ இருக்கிற டெக்னாலஜில எல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஈஸிமா. நீ அந்த 3 மர்டர் பண்ணப்பவே அடுத்தது நான் தான் தெரிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாலேயே உன்னை தீர்த்து கட்டிலான்னு பார்த்தேன். ஆனா உன்னை தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். எப்படி இருந்தாலும் என்னை தேடி வருவேன்னு தெரிஞ்சுதான் நான் இந்த இனாகிரேஷனுக்காக வந்திருக்கேன். நினைச்ச மாதிரியே நீ என்ன உன் முன்னால கொண்டாந்து நிக்க வச்சிட்ட. இது நீ எனக்கு வச்ச ட்ராப் கிடையாது, நான் உனக்கு வச்ச ட்ராப். சின்னதோ பெருசோ கணக்கு அப்பப்போ செட்டில் பண்றதுதான் என்னோட ஃபார்முலா. அப்போ கோவிலுக்கு சொந்தமான அந்த ப்ராப்பர்ட்டியை நீ கொடுக்க மாட்டேல? இது பெட்ரோல் கடிக்கிற பூமியா? அது ஆஸ் பர் பிளான் எல்லாம் நல்லபடியா நடந்தா இன்னும் 1 வருஷத்துல நான் இந்தியா நம்பர் 1 பணக்காரன் ஆயிடுவேன். இப்ப போய் இடத்த கொடு அது இதுன்னு கேட்கிற. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை நான் எரிச்சிட்டேன். சாட்சியா இருந்த 3 பேரை நீ கொன்னு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிட்ட. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை நான் கொடுக்கணும்னா நானா கொடுத்தா தான் உண்டு. இனிமே நீ அந்த ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு கொடுக்க தேவையில்லை, நாங்களாவே எடுத்துப்போம். అక్కడ చూడు. இவ்வளவு புத்தாதனமா நீ யோசிச்சிய, உன் பேச்சை கேட்கவா இவ்வளவு தூரம் உன்னை கூட்டு வந்திருப்போம். இன்னும் 1 hourல உன்னை பத்தி இருக்கிற எல்லா உண்மையும் இந்த உலகத்துக்கு தெரிய போகுது. உன்னால நான் கூட்டமா மர்டர் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓ, நீதான் இவனுக்கு பதிலா போலீஸ்ல மாட்டதா? போங்க போங்க போங்க, அந்த பக்கம் போங்க, சீக்கிரம் நீங்களா வாங்க, குயிக் குயிக். இவனை மாதிரி இருக்கிற ஒரே காரணத்துக்காக நீயும் சாக போற. டேய், பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் ஒருத்த கூட உயிரோட போக கூடாது. போய் புடிங்கடா. சீக்கிரம் சீக்கிரம் எல்லாம் உள்ள போங்க, சீக்கிரம் குயிக், சீக்கிரமா போங்க போங்க, உள்ள போங்க. கண்ணு தெரியாமலேயே கண்ணுக்குள்ள விரல் விட்டு ஆட்டினியா? உண்மையிலேயே நீ நல்ல புத்திசாலி தான்டா. ஆனா அத நீ என்கிட்டயே காட்ட பார்த்த பாரு, அதான்டா தப்பு.
அண்ணா கைய கொடுங்கண்ணா அண்ணா நீ என்னை கொல்லும் துடிச்சிய இப்போ நீதான் என்னை காப்பாத்திருக்க. அந்த சொத்துக்காக தான் உன்னை வெட்டி வச்சிருந்தேன். அந்த கணக்கு தீர்ந்து போச்சு. இனிமே தீர்க்க வேண்டியது நம்ம கணக்கு தான். கண்ணா கண்ணா கை கொடு. வேணா சக்தி, கை தட்டுங்க. நான் சாதிச்சிட்டேன். வேண்டாம் கண்ணா கண்ணா, கை கொடு. கண்ணா பார்த்து மேல வா கண்ணா. நிறைய பேர் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் சந்திக்கிறேன். வரட்டா? நோ அண்ணே, போலாமா? நோ அவசரப்படாத.